நான் சிறுபான்மைத்துறை அமைச்சர்லேருந்து பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். சரிங்க. ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை முற்றுகை போராட்டம் ஏதோ நீங்க நடத்த போறதா? சரிங்க. என்ன பிரச்சனை சார் இது? நீங்க எதுல இருந்து பேசுறீங்க? சிறுபான்மைத்துறை அமைச்சருங்க. அமைச்சரா? மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டில இருந்து பேசுறேன். பேருங்க? என் பேர் இமானுவேல். இம்மானுவேலா? ஆமா ஆமா. சரி சரி. அது ஒரு ஜெபம், அதாவது வந்துங்க, ம். அனுமதி இல்லாம ஜெப கூட நடக்குது. சரி. கோர்ட் வந்து முதல்ல அவர் ஒருக்கா கோர்ட்டுக்கு போனாரு. ஆ கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட்டு அந்த அவர் போட்ட வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரிங்க. கோர்ட்லயே வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆ முறையா மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்கி தான் அவர் நடத்தணும். ம் ம். அதனால அவர் முறையா நடத்த சொல்லுங்க. அந்த ஜெபக்கூடத்தை வந்து அகற்றணும். நாங்க வந்து தமிழக அரசு சார்பா இருந்து தான் பேசுறோம். இல்ல இல்ல இல்லன்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க சார், நான் சொல்றது நான் என்னன்னா, இல்ல நீங்க நான் சொல்றது புரியுது கேட்கணும்னு எனக்கு. சொல்லிட்டுங்க. இல்ல நீங்க சொல்றது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்போ அது இது பண்ணலைன்னா அதை நீங்க இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தாங்க. அதை வச்சு சீல் வச்சுட்டாங்க. ஆ சீல் வச்சு முறையா வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்குங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அது ஏதாவது பொருள் எடுக்க நீக்கி உள்ள போய் இது பண்ணுவாங்க போல. இல்ல இல்ல அதுக்காக இல்லைங்க. ம். நீங்க புரிதல் இல்லாம சொல்றீங்க. சிறுபான்மைத்துறை அமைச்சகத்துக்கு அவர் வந்தாரு இங்க. எங்கீங்க? சென்னைக்கு வந்தாரு. சரி. வந்து புகார் கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்படிதான் அந்த சபை திறந்திருக்காங்களே கண்டி. நீங்க சொல்ற மாதிரி பொருள் எடுக்கலாம் திறக்கல. அது அது நீங்க சொல்றது எந்த சரிங்களா? அளவுக்கு ஒண்ணு இருக்குன்னு ஒண்ணு தெரியலங்க. ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ. புதுசா ஒரு தேவாலயம் கட்டுறதுக்கு மட்டும்தான் தடையில்லா சான்றிதழ் மாவட்ட நிர்வாகம் வழங்குவாங்க. ம். ஸோ இந்த பழைய சர்ச்சுக்கோ வாடகைக்கு இருக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் எதுவும் கிடையாது. ம். இவர் வந்து போய் அப்ளை பண்ணி கலெக்டர் அதுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறையை சொல்லி போன ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. எங்க அட்வொகேட் இருக்காரு, நீங்க வேணா அவர் நம்பர் தர அவர்கிட்ட பேசுங்க. சரிங்களா? அப்படிங்களா? ஓ உங்களுக்கு தனியா அட்வொகேட் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம அப்புறம் அமைப்பில் அட்வொகேட் இருக்கு இல்லாமல் இருப்பாங்களா? நீங்க அமைப்புல என்னவா இருக்கீங்க சார்? நான் மாவட்ட செயலாளர். சரி சரி சரி. இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நீங்க தானே அவர் மேல? யார் மேல? அந்த பாஸ்டர் புகழ்னு இருக்காரு அவர் மேல இதுக்கு முன்னாடி சீல் வச்சாங்களா, அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நீங்க தான் கொடுத்தீங்களா? ஆமாங்க, நான் இங்கே பொறுப்பாளருங்க, அதனால நான் தானே தரணும். ஓ சரி சரி. அப்ப நீங்க தான் தொடர்ந்து அவருக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்துன்னா நீங்கள் வந்து என்னமோ நான் வந்து இல்லீகலாக ஏதாவது நான் இது பண்ணுற மாதிரி நீங்கள் தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு பொறுப்பில் இருக்கிற அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு துறையில் சார்ந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் தானே அதை செய்ய முடியும். என்னங்க? தவறா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. இந்து முன்னணி அமைப்பு இருக்கு இல்லைங்களா? சரிங்க. அதோட பைலா படிச்சிருக்கீங்களா? இல்ல சார், இதெல்லாம் நீங்க வந்து எங்களுடைய இதை பத்தி நீங்க இல்ல இல்ல தெரிஞ்சுக்க சார். வேண்டியது இல்ல இல்ல. இல்ல அமைப்புல இல்ல இருக்க நீங்க சொல்றதுனால சொல்றேன். இல்ல இல்ல நான் அந்த பைலால சொல்லிடுறேன். படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். இதெல்லாம் நீங்க வந்து நீங்க எங்க இந்து முன்னணி அமைப்போட இதை பத்தி நாங்களாம் நீங்க எங்ககிட்ட இது பண்ண வேண்டியது. நீங்க கேட்ட விஷயம் என்னவோ அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எங்களோட அமைப்பை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சு சொல்லணுங்கிறத இது பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க அட்வொகேட்ட பேசிங்க. சரிங்களா? இல்ல இல்ல அப்படி இல்ல. நீங்க அட்வொகேட்ட பேசிக்கிங்க சார்.